இங்க நம்ம குரூட் தலையில களிமண்ணை எடுத்து தடவிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவனுடைய தலை ஃபுல்லாவே செடியா முளைச்சிருக்கு. இது தெரியாம அவன் அந்த களிமண்ணை தன்னுடைய உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டு கண்ணுல வெள்ளரிக்காலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பாக்குறான். பார்த்தா அவனுடைய உடம்பு ஃபுல்லாவே ஒரே செடியா முளைச்சு போய் கிடக்குது. அதை பார்த்த இவனும் இப்ப பயங்கர ஷாக் ஆயிடுறான். ஆனா அதுக்கப்புறமா போக போக அவனுக்கே பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறமா அவன் சிசர்லாம் எடுத்து அந்த செடிகளை அழகா ஷேப்பா கட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த செடிங்க எல்லாமே அப்படியே காஞ்சி கீழே கொட்டிடுது. அதனால அவன் மறுபடியும் ஓடி போய் அந்த களிமண்ணை எடுத்து தன்னுடைய தலையிலேயே தடவிக்கிறான். தடவின உடனே மறுபடியும் தலை முழுக்க செடி முளைச்சி கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் காஞ்சி போய் கொட்டிடுது. ஆனா அப்ப கூட நம்ம குரூட் விடுற மாதிரியே இல்ல. திரும்ப திரும்ப அந்த களிமண்ணை எடுத்து பூசிக்கிட்டே விளையாடிட்டு இருக்கான். இவன் இப்படி கத்திக்கிட்டே விளையாடிட்டு இருக்கிறது அங்க ஒரு பறவைக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால அந்த பறவை அப்படியே பறந்து வந்து இவன் மேல இருக்கிற செடி எல்லாமே அப்படியே பிச்சு களைச்சு போட்டுருது. அதனால நம்ம குரூட்டும் மறுபடியும் ஓடி போய் அந்த களிமண்ணை எடுத்து தடவிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா களிமண் எல்லாமே ஃபுல்லா ட்ரை ஆகி போய் சாதாரண மண்ணு மாதிரி ஆயிடுது. அதை பார்த்து நம்ம குரூட்டும் ரொம்பவே வருத்தப்படுறான். ஆனா அந்த பறவை இவனை பார்த்து கிண்டல் அடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்து கடுப்பான நம்ம குரூட்டும் என்ன பண்றான்னா அந்த பறவையுடைய முடியையே பிச்சு அப்படியே தோல் மேல போட்டுக்கிட்டே போயிடுறான்.